முன்னாடி ஒரு கார் ஸ்லோ, அது வண்டி ஸ்லோவாக தான் போகுது. அதனால் நான் ஓவர்டேக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு கிரெட்டாவை ஃபாலோ பண்ணலாம். இந்த XUV 700 போகிற மாதிரிலாம் தயவு செய்து போகாதீங்க சிட்டிக்குள்ளே. எஸ்யூவி எது லெஃப்ட் இருக்குதா இதுவா? XUV 700 லெஃப்ட்டில் இருக்கிறது. ஓகே ஓகே. இந்த 2 வீலர் ஓட்டுற மாதிரி ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்போலேருந்தோம். எக்ஸ்பர்ட்டாக இருப்பான். அதுக்கு பேர் எக்ஸ்பர்ட் கிடையாது. எக்ஸ்பர்ட்டுங்கிறவன் பொறுப்பாக ஓட்டுறவன். சுற்றி இருக்கிறவனோட டிராஃபிக் பேட்டர்னை மாற்றாமல் ஓட்டுறவன் தான் எக்ஸ்பர்ட். இப்போ இந்த 2 ஆட்டோ ஸ்லோவாக தான் போகுது, நடுவில் கேப் இருக்குது. அதனால் இதை ஓவர்டேக் பண்ணிட்டு திரும்ப கரெக்டாக ஜாயின் பண்ணிடலாம். ரொம்ப அப்படியே ஆக்சிலரேட்டர் அழுத்தணுன்ற அவசியம் இல்லை. ஒரு தடவை அழுத்தினாலே அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்துக்கு கேரி ஆன் ஆகும். ஏன்னா இங்கெல்லாம் கொஞ்சம் ஸ்லோப் இருக்கிறனால ஆக்சிலரேட்டர் கிளச்லேருந்து கூட கால் எடுத்திங்கன்னா இன்ஜின் பிரேக்கிங்கில் கார் ஸ்மூத்தாக போகும். ஸோ இங்கே ரைட் டர்னுக்காக நிற்கிறாங்க, அதனால் நம்ம மிடில் போயிட்டு போவோம். அவ்வளோதான். சாரியா நீ பார்த்து வரேன். பிரச்சனை இல்லை நினைக்கிறேன். எஃப்எம்னா ஆஃப் பண்ணி. இல்லை எஃப்எம் இல்லைடா. என்னோட ப்ளூடூத்தில் கனெக்ட் ஆயிருக்கான்னு தெரியல எனக்கு. என்னோட ஃபோன் பண்ணு வந்தா பாரு. ஸோ இது ஒரு மாதிரி பாட்டில் நெக் இருக்கக்கூடிய ஒரு ரோடு. இது சென்ட் ஜான் சிக்னல். ஸோ எல்லா சைட்லேருந்து வருவாங்க. எல்லோரும் முன்னாடியே டர்ன் சிக்னல் முடியறதுக்குள்ளே டர்ன் எடுக்கணும்னு பார்ப்பாங்க, ஏன்னா லாங் சிக்னல். பட் இந்த மாதிரி இடம் தான் பிகினர்ஸ் நிறைய தப்பு செய்கிறது. நம்ம அவசரப்பட்டு அப்படியே எல்லோரும் போகிறாங்கன்றதுக்காக போக முடியாது. பொறுமையாக தான் போகிற மாதிரி இருக்கும். ஸோ நியர்லி இந்த சிக்னலில் 1 மினிட்டுக்கு மேலே அதை வெயிட் பண்ணியாச்சு. அதனால் எல்லா கார்ஸுமே அவசரத்தில் தான் இருப்பாங்க. பட் அவசரப்பட்டு யூஸ் இல்லை. அவங்க கொடுக்குற அந்த டைமில் தான் நம்ம போயே ஆகணும். ஒரு வேளை போக முடியலன்னா வெயிட் பண்ணணும், அவ்வளோதான். அவசரப்பட்டு பிரயோஜனமே கிடையாது. ரொம்ப முக்கியமான சேஃப்டி. பின்னாடி வா ப்ளீஸ். பார் கார் இவ்வளோ க்ளோஸ். ஓகே. இங்கே லெஃப்ட் எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் முன்கூட்டியே நான் வந்து லெஃப்ட் லைனுக்கு வர பார்க்குறேன். 2 வீலர் ஒருத்தர் பொறுமையாக போகிறாருன்றதுக்காக அவரை ஹாங் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவருக்கான ஸ்பேஸில் அவர் போகிறாரு. ஸோ நான் லெஃப்ட் எடுக்கணுங்கிறதுக்காக நான் லெஃப்ட் லைன் வந்துட்டேன். பெங்களூர் ஃபுல்லாக ரோட்ஸ் வந்து ஒரு மாதிரியான ரோட்ஸ் தான். அதனால் யாராலையும் ஃபாஸ்ட்டாலாம் போக முடியாது. ஃபோரம் ஒருத்தரை பிக்கப் பண்ணணும். ஸோ அவர் லெஃப்ட் சைடில் தான் இருப்பார். அதனால் நான் மேக்ஸிமம் லெஃப்ட் லைன்லேயே இருக்க பார்க்குறேன். போலீஸ் இல்லைடா, அது என்சிசி. போலீஸ் தான். என்சிசியா? ஓகே ஓகே. எந்த சட்டை பார்த்தாலும் போலீஸ் மாதிரியே இருக்கு. நீ
ಸ್ಪೀಡ್ ಹೋದ್ರೆ ನಿಮ್ಮ ಅಮ್ಮ 5:30ಗೆ 10 ಸ್ಪೀಡ್ ಕೂತಿರ್ತೀವಿ ಇವತ್ತು ಟ್ರೈನೇ ಬಂದಿರಲ್ಲ ಇವತ್ತು ನಾನು ಆ್ಯಕ್ಚುಲಿ ಅನ್ಕೊಂಡಷ್ಟು ಟ್ರಾಫಿಕ್ ಇಲ್ಲ ಇಲ್ಲ ಅದೇ ನಾನು இல்லை 7 ಗಂಟೆ கரெக்டா ಇಲ್ಲ ನೀವು ಅಂಜರೇಕೆ ಇರಬೇಕು ಟ್ರೈನ್ ಸ್ಟೇಷನ್ இருக்கலாமே அஞ்சரைக்கு ரயில்வே ஸ்டேஷனில் போர் அடிக்காது பஸ் ஸ்டாண்ட்னா ஒரு மாதிரி கடி ரயில்வே ஸ்டேஷனில் 2-3 மணி நேரம் கூட இருக்கலாம் ஆமாம் ஏன்னா வந்துட்டே இருக்கோம் ஏதாவது இப்போ இந்த கார் வாங்கினதுலேருந்து ரயில்வே ஸ்டேஷன் போகிறதே விட்டுருது கரெக்ட் போகவே இல்லை அப்புறம் அதுக்கு முன்னாடி கொரோனா கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷம் ஆயிடுச்சு ஓ ஆமா கரெக்ட் தானே நீங்க ஒரு ஸ்டேஷன் இவன் ரயில்வே ஸ்டேஷன் பக்கமே போகல எனக்கு தெரிஞ்சு இல்லை நான் ஆக்சுவலி ரொம்ப வருஷம் அவன் ஏர்போர்ட்டாக தான் சுற்றுறான் அது போக நான் வித்தின் இந்தியா எங்கேயோ ட்ரெயின்ல போறது ஆமாம் அவுட் சைடு இந்தியா மட்டும் ட்ரெயினில் போயிருக்கியா ஆமாம் இருக்குமே மெட்ரோ டே அபி அப்படி சொல்ல மெட்ரோ ட்ரெயின் தானே புரிஞ்சிக்கல விடு ஓ நீ இந்த ட்ரெயின் சொல்கிறியா இங்கேருந்து அவுட் சைடு இந்தியா எனக்கு தெரிஞ்ச அவுட் சைடு இந்தியானா பங்களாதேஷ் ட்ரெயின் இருக்கு நேபாள் பாகிஸ்தானுக்கு இருக்கு நேபாள் train இல்ல. இருக்கு பிஆர் டு நேபாள் இருக்கு என் ஃப்ரெண்டு பேருக்கா ராம் பேருக்கா ஓகே ரைட் புரியுது ஓகே ரொம்ப ரிஸ்கான இது இந்த பக்கம் பஸ்ஸு இந்த பக்கம் வண்டி அவங்கள ரொம்ப நம்ம டென்ஷன் படுத்தக்கூடாது ஆ அப்படியே போனோம்னா அவ்வளோதான் ಏನ್ ಚಚ್ತಾ ಇದೆ ಒನ್ ಇಯರ್ ಎಕ್ಸ್ಪೀರಿಯನ್ಸ್ ಆಯ್ತಾ ಒಂದು ಕಾಲ ಆಯ್ತಲ್ಲ ಎಲ್ಲಿ ನಿಲ್ಸಿದ್ಯಾ ಗಾಡಿ ನಾನು ಯಾವುದೋ ಒಂದು ಕ್ಲೋತಿಂಗ್ ಸ್ಟೋರ್ ಮುಂದೆ ತುಂಬ ಜನ ನಿಲ್ಸಿದ್ರು ಕೇಳ್ದವು ಚೆನ್ನಾಗಿದೆ ಪಾರ್ಕಿಂಗ್ சாந்தி நகர் இந்த இடத்தோட பேர் வில்சன் கார்டன் சாந்தி நகர் கிடையாது வில்சன் கார்டன் சாரி ஆமாம் உள்ளார போனால் சாந்தி நகர் ஃபைன் அந்த பஸ் ஸ்டாண்டு பேர் தான் சாந்தி நகர் எனக்கு தெரிஞ்சு மொத்தமாக எல்லாரும் இதை வில்சன் கார்டன் தான் சொல்கிறாங்க எனக்கு சாந்தி நகர் சொல்லி இது வந்து பிராண்ட் ஃபேக்ட்ரி ஃபேமஸ் ரொம்ப ஃபேமஸ் இது இந்த இதுக்கு தான் வந்திருந்தேன் இப்போ தீபு வந்து ஒரு ஆனந்த் சாலி சென்னை சில்க்கு ஓ சென்னை சில்கா ஆலன் சாலி வாயில் வேறு ஏதாவது பீட்டர் இங்கிலாண்ட் பார்த்து இப்படி ஒரு வண்டி வரும் சென்னை சில்க் பரவாயில்லப்பா சீப்பாகவும் இருக்கு அங்கே பிராண்டடும் கிடைக்கிறதா சென்னை சில்க்ல பிராண்டுன்னு இல்லை அவங்க